அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், மத்திய காவல்துறை தேர்வுகளை அறிவித்திருக்கிறது. 26,000த்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கிறது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக 18 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று 26 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்க SC ST பிரிவில் வந்தால் கண்டிப்பாக 28 வயது வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கான உயரம் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஆண்கள் உயரம் இருக்கணும். பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/12/2023 நீங்க விண்ணப்பித்திருக்க வேண்டும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களே உள்ளன. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டருக்கு உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சமீபத்தில் 3 மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், இது மூன்றையும் கொண்டு சென்று உடனடியாக விண்ணப்பியுங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்னும் சில தினங்களே உள்ளன. அதனால உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க, விண்ணப்பங்களை உடனடியாக அனுப்புங்கள். இப்ப இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸ் 20 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங் அதாவது பகுத்தறிவு 20 வினாக்கள் இருக்கும், ஜிகே பொது அறிவு 20 வினாக்கள் இருக்கும், ஆங்கிலம் 20 வினாக்கள் இருக்கும். 80 வினாக்களுக்கு இந்த தேர்வு ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது. சரியா? இந்த தேர்வு ஒரு ஆன்லைன் எக்ஸாம். அதே நேரத்துல இந்த தேர்வை தமிழில் எழுதலாம். நம்ம தமிழ்ல என்ன செய்துக்கலாம், அப்ளிகேஷன் போடும் போதே நீங்க தேர்வு எழுதுகிற மொழி கேட்கும். நீங்க தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இந்த தேர்வு நடத்தப்படுகிற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தமிழில் வினாக்கள் இருக்கும். சரியா? அதே போல தேர்வு மையம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தை கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல 8 தேர்வு மையங்கள் இருக்கு. ஒன்று திருநெல்வேலி, அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரை, அடுத்தது திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், வேலூர், பாண்டிச்சேரி, சென்னை, 8 மையம் இருக்கு. உங்களுக்கு எது அருகாமையில் இருக்கக்கூடிய மையமோ அதை நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துக்கணும். சரியா? இப்ப இந்த மொத்தம் 80 வினாக்கள், ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஒரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் இருக்கு? 2 மதிப்பெண். அப்போ 80 கேள்விகளுக்கு 160 மதிப்பெண்கள் மொத்தத்துல கொடுக்குறாங்க. இந்த 160 மதிப்பெண்களுக்கு நீங்க 80 மதிப்பெண் எடுத்தாலே 100% வேலை கண்டிப்பா கிடைக்கும். புரியுதா? ஏன்னா நீங்க 50% நீங்க தமிழக அரசில் வேறு எந்த தேர்வுகளை எழுதினால் இந்த மதிப்பெண்களுக்கு வேலை கிடைப்பது கடினம். அப்படின்னும் போது ஒரு எளிமையான முறையில இந்த தேர்வை நீங்கள் என்ன செய்யலாம், தயாரித்து வெற்றி பெற முடியும். சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் கட்டமா எழுத்து தேர்வு நடைபெறும். 80 மார்க்குக்கு எழுத்து தேர்வு, 80 கேள்விகள், 160 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும். இதுல வெற்றி பெறக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் தகுதி தேர்வுக்கு அழைப்பார்கள். வெற்றி பெறவங்களுக்கு மட்டும். யார் யார் பாஸ் பண்றீங்களோ அவங்கள பிசிக்கல் ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இந்த உடல் தகுதி தேர்வுன்றது வெறும் ஓட்டம் மட்டும்தான் உண்டு, வேற எதுவும் கிடையாது. இந்த உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது முடிவடைந்தவுடன் உடனடியாக உங்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும். சரியா? இப்போ இந்த SSC GD கான்ஸ்டபிள் தேர்வுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு, இந்த ரெண்டுக்கும் நம்முடைய ராய் அகாடமி சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது. எங்களுடைய பயிற்சி மையம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை, திருநெல்வேலி ஆகிய 2 இடங்களில் 28 ஆண்டுகளாக அரசு பணிகளுக்கான பயிற்சிகளை எமது பயிற்சி மையம் நடத்தி வருகிறது. 1995 ஆரம்பிக்கப்பட்டது எங்களது ராய் அகாடமி பயிற்சி மையம். தற்பொழுது 28வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரியா? இப்ப எங்களுடைய பயிற்சி மையம் சென்னை அம்பத்தூரில் இருக்குது. அதே போல திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையில இருக்கு. இங்க திருநெல்வேலியில மட்டும் எங்ககிட்ட விடுதி வசதி உண்டு. சென்னையில எங்ககிட்ட விடுதி கிடையாது. நீங்க வெளியே ரூம் பார்த்து என்ன செய்துக்கலாம், தங்கிக்கலாம். இல்ல என்னால நேரடியாக பயிற்சி பெற முடியாது, நான் வீட்டில இருந்தே படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக எங்களது பயிற்சி மையம் ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பை நடத்துகிறது. தினமும் மத்தியானம் பாத்தீங்க அப்படின்னா 2 மணில இருந்து 4 மணி வரை ஒரு வகுப்பும், மாலையில் நீங்க ஏதாவது கல்லூரியில படிக்கிறீங்க அல்லது வேலைக்கு போறீங்கன்னா மாலையில் 6 மணில இருந்து 7:30 மணி வரை இரண்டாவது ஒரு ஆன்லைன் வகுப்பையும் எங்களது பயிற்சி மையம் நடத்துகிறது.
நீங்க இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு மேற்கொண்டு உள்ள விவரங்களை தெரிந்து கொண்டு இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பித்து வெற்றி வாகை சூடலாம். இந்த தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் எடுக்கப்படுகிறது. இது மத்திய அரசினுடைய ஒரு பாடத்திட்டம். இந்த தேர்வை நீங்கள் முறையாக தயாரித்து எழுதினால் 100% உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்.